வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். சொல்லுங்க சார். சார் இப்போ உங்களுடைய இன்ஸ்டா போஸ்ட் நான் படிச்சேன். முழுக்க சரி, முழுக்க சரி. தன்னுடைய உரிமையை கேட்கக்கூடிய ஒரு போஸ்ட்டா இருந்துச்சு. சமீபத்தில கேபிஒய் சரத் அவருமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. "மதியாத தலைவாசல் மிதியாதே" அப்படின்னு. இல்ல சார். இது இங்க மட்டும் இல்ல. எல்லா இடங்கள்லயும் இது போல பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை இல்லாத அலுவலகம் கிடையாது. இது இந்த தொலைக்காட்சி மட்டும் இல்ல. ம். ஆனா, இங்க நடக்கும்போது இப்ப சில பேர் இதெல்லாம் எதுக்கு வெளிய சொல்லிட்டு அப்டின்ட்டு அத சகிச்சுட்டு வாழ்றாங்க. இப்ப மேபி நீங்க சரத் அந்த இடத்துல ஆதங்கப்பட்டு அவரு போட்டிருக்காரு. இப்ப அதுக்கு அடுத்து எனக்கும் அது உடைய ஆதங்கம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா, உங்களுக்கே தெரியும் இவ்வளோ வருஷம் எவ்வளவோ ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கரண்ட்ல இப்பவும் கூட அது இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன வாரம் வருது, இப்ப அடுத்த வாரம் வருது. ஸ்டார்ட் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அவ்வளவு கெட்டப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம லேடீஸ் கெட்டப் யாருமே போட மாட்டேன் அப்படின்னு பயப்படக்கூடிய நேரங்கள்ல நான் துணிந்து பரவால்ல, ஓகே அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். ம். ஒண்ணுல ஒரு பர்த்டே விஷஸ் நமக்கு போட்டுருக்கலாம் அந்த பேஜ்ல இருந்து. இல்ல ஒண்ணுல யாருக்குமே போடாம இருந்தா கூட நம்ம இத கேட்க போறதில்ல. அப்ப சில நீங்க இந்த வாரம் போஸ்ட் பாருங்களேன். ம். நீங்க இன்ஸ்டாவ பாத்தீங்கன்னா, சில கலைஞர்களுக்கு அவங்க போட்டிருக்காங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ம். அப்ப அவங்களுக்கு போட்டு எங்களுக்கு போடலன்னா அது இத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. நேத்து நைட்லாம் இந்த போஸ்ட் பார்த்தேன் நானு. பார்த்துட்டு ஆ. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன இது இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. சோ அதனாலதான் இது அந்த தொலைக்காட்சியில பணியபுரியக்கூடிய நிறுவனங்களுக்கும் நம்ம தெரிவிக்கணும்ல. ம். நம்ம இத அப்படியே விட்டுட்டு போனோம்னா யாருக்குமே இது தெரியாது. இது எனக்கு மட்டும் இல்ல. நீங்க எனக்கு போடலன்னு இல்ல. ம். நெறைய பேருக்கு இந்த மாரி பண்றாங்க. நெறைய விஜய் டிவில இப்ப அப்கமிங்ல நெறைய சீரியல் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க. நெறைய காமெடி ஷோல நெறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் நீங்க வாழ்த்து தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. முக்கியமான சில கலைஞர்கள மட்டும் நீங்க முன்னிறுத்தினீங்கன்னா, எல்லாருக்கும் சமமான உரிமை குடுக்கணும்ல சில இடங்கள்ல. புரியுது. அப்ப நீங்க எந்த வகையில நீங்க பாகுபாடு பார்க்குறீங்க ஒரு கலைஞர்கள அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே. அதுதான். ஏன்னா, இப்ப நீங்க சொன்னதுல ஒரு விஷயங்கள் வந்து அத பார்க்கும்போது தெரிஞ்சது. என்னது அப்டின்னா, ஒரு கலைஞர் அதாவது எல்லாரும் பார்க்குறாங்க. ம். அவங்கள கொண்டே நம்ம விஷ் பண்ணுவோம். அதுவே ஆமா. வந்து ஒரு சாதி வேற்றுமையுடைய குறியீடா தான் நீங்க வந்து அதுல காமிச்சிருந்தீங்க. ஏன்னா ஆமா. அப்பவும் அந்த காலத்துல அப்படிதானே பண்ணாங்க. இப்போ நல்ல ஒரு பூஜை பண்றவங்கள நம்ம உயர் ஜாதின்னோம். இதே சாக்கடை எழுறவங்கள கீழ் ஜாதி அப்படின்னு தொழில் ரீதியா பிரிச்சோம். இப்ப என்ன நல்ல புகழ் பெற்ற கலைஞர்கள நீங்க ரொம்ப மேல்படுத்துறீங்க. இல்ல என்னை போல இப்ப வளர்ந்து வர கலைஞர்கள நீங்க கீழ் ஜாதி மாரி தானே பார்க்குறீங்க. ம், ம், ம். இப்படிதானே பிரிவு ஆரம்பிச்சுச்சு ஆரம்ப காலத்துல. எனக்கு இப்ப அப்படிதான் தோணுது. அப்ப அவங்கலாம் உங்களுக்கு உயர்ந்தவங்க. இப்ப வளரும் கலைஞர்களும் உங்களுக்கு தாழ்ந்தவங்க ம். அப்படின்னு பிரிக்கிற மாரி தோணுச்சு. அதனாலதான் அந்த பதிவு. அந்த நிகழ்ச்சிக்கு தேவையான சமயத்துல மட்டும் நம்மள பயன்படுத்திக்கிறாங்களோ! அப்படிங்கிற மாரியான எண்ணம் இருக்கா? இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். அது வேற வழி இல்ல. ம். இது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். அவங்க தேவைக்கு மட்டும் தான் பயன்படுத்திப்பாங்க. வாழ்நாள் முழுவதும் நம்மோட உறவுல வச்சுக்க மாட்டாங்க. ஆனா இதே நீங்க விஜய் தொலைக்காட்சிகள்ல ரொம்ப புகழ் பெற்ற ஆங்கரா இருக்கட்டும், நடுவரா இருக்கட்டும், இன்னைக்கு எங்க இருக்காங்க நீங்க தேடி பார்த்தா அவங்க எல்லாம் இருக்கிற இடமே தெரியாது. ஆனா அவங்க ஏதோ ஒரு வகையில பயணிச்சுட்டு தான் இருப்பாங்க. ம். இன்னைக்கு புதிய புதிய கலைஞர்களை உருவாக்கிட்டு இருப்பாங்க. இல்ல சில கலைஞர்களை மட்டும் இவங்க முக்கியப்படுத்தி அவர்களுக்கு மட்டும் தொடர்ந்து நிறைய வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. அது மேபி அவர்கள் மக்கள் அதிகமா ரசிக்கிறதுனாலயா, இல்ல தொலைக்காட்சிக்கும் அவர்களுக்கும், தொலைக்காட்சியில பணிபுரிய நிறுவனங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருப்பதனாலயா என்னன்னு தெரியல. அது இருக்கும். ஓகே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? புரியுதுங்க. இது மாரியான ஆமா. விஷயங்கள் நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட டீமுக்குள்ள? இல்ல இது நான் டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா, இது நம்ம ஒரு ஆள்ட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ம். இது தொலைக்காட்சி கார்ப்பரேட் ஷோங்கும்போது இங்க பல பேர் பல இடங்கள்ல பல போஸ்டிங்ல இருக்காங்க. இத யார்கிட்ட போய் நான் டிஸ்கஸ் பண்ணனும் கூட எனக்கு தெரியாது. அந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்துட்டு இருக்கேன். நான் அட்மின்ட்ட வேணா பேச முடியும். ம். பட் அந்த அட்மினுக்கும் நான் நேத்து ஃபோன் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன். அவர் எடுக்கல. எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இத நான் எங்க ஈபிட்ட சொன்னா, "விடுப்பா நாஞ்சில் ஏதாவது பெரிய விஷயமான்னு" கேட்பாங்க. இல்ல இன்னொரு ஷோடி ஈபிட்ட சொன்னா, "அப்படியா நாஞ்சில்? என்ன நாஞ்சில்?" அப்படின்பாங்க. பட் இத போய் ஒருத்தங்க போய் கேட்க மாட்டாங்கல்ல. ஏன் நீங்க நாஞ்சிலுக்கு போடல? நமக்காக அங்க கேட்கறதுக்கு யார் இருக்காங்க? அது அவங்களுக்கு வேலையும் கிடையாது. இத ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பட் அதோடைய வலியும் வேதனையும் எனக்கு தானே தெரியும். சோ ம். இதுக்கப்புறம் இது யாரும் இப்படி பண்ணக்கூடாது. சமமா நீங்க ட்ரீட் பண்ணுங்க. ஒரு தொலைக்காட்சியில பணிபுரியக்கூடிய கலைஞர்கள் யாரா இருந்தாலும் சமமா ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டேன். புரியுதுங்க. என்னுடைய உறவினர்கள் விஷ் பண்ற மாரி, என் என் ஆஃபீஸ்ல இருக்கவங்க என்ன விஷ் பண்ணும்போது தான், ஓகே நம்ம இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறோம். அதனுடைய அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்குது ஆமா, அப்படிங்கிறது நிச்சயமாக. அந்த ஒரு இதுவா தான் அந்த போஸ்ட ஆமா, இப்ப அது இல்லன்னா நாங்க பணிபுரியிற மாதிரி நான் வெளியாள் மாதிரி எனக்கு தோணுது. ம். அப்ப நீங்க எனக்கு போடல அப்படின்னா, அப்ப நான் உங்க நிறுவனத்துல பணிபுரியாத ஆள் மாதிரியான நீங்க என்ன ட்ரீட் பண்றீங்க. எனக்கு அப்படி ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா? நீங்க கேட்ட மாதிரி நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க விஷ் பண்ண நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ம். அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கலையே. அதுதான் ஒரு வருத்தம். ரொம்ப ஓகே. நன்றி. உங்களோட நன்றி பிரதர். தேங்க் யூ சோ மச். சரிங்களா? கண்டிப்பா. நான் நன்றி. சந்திப்போம். தேங்க் யூ. நன்றி.